ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். உங்க ஹாஸ்டல் ரூம் டேபிள்ல நோட்ஸும் பெரிய பெரிய புக்ஸுமா மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கா? யூடியூப்ல முடிவே இல்லாத அளவுக்கு டுட்டோரியல்ஸா பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனா உங்க ப்ராஜெக்டை எக்ஸாக்டா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, நீங்க மட்டும் அப்படி இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கம் உங்களை அந்த தயக்கத்துல இருந்து கண்டிப்பா வெளியே கொண்டு வரப்போகுது. நான் நேரடியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க லைப்ரரிக்குள்ளேயே உங்களை நீங்களே சிறை வச்சுக்கிட்டீங்களா? நாம எப்பவுமே நிறைய தகவல்களை சேகரிக்கிறது தான் ரொம்ப சேஃப்னு எடுப்போம். நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஆக்சுவலா கண்ணுக்கு தெரியாத காலதாமதம். அதாவது இன்விசிபிள் ப்ரோக்ராஸ்டினேஷன். இது பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப தீவிரமா வேலை செய்யற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கும். ஆனா உண்மையிலேயே இது நம்ம இலக்குகள்ல இருந்து நாம தப்பிக்கிற ஒரு தந்திரம் தாங்க. சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போவோம். இது இலியாஸ் அப்படிங்கிற ஒரு சிறந்த வரைபட வரைவாளரோட கதை. அவர் அந்த மாபெரும் ராஜ்யத்தோட அதிகாரப்பூர்வ மேப் மேக்கர். அந்த ராஜ்யத்தை பத்தின ஒவ்வொரு இன்ச் தகவலும் அவருக்கு அத்துப்படி. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் தன்னோட வாழ்நாள்ல அந்த நகரத்தோட சுவர்களை தாண்டி ஒரு முறை கூட வெளியே போனதே கிடையாது. இங்க கோட்பாடு, அதாவது தியோரெட்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. எலியாஸ் தன்னோட மேப்ஸை எப்படி வரைவார் தெரியுமா? பழங்கால புத்தகங்களை வாசிச்சும் அங்க வர்ற வியாபாரிகள் சொல்ற கதைகளை கேட்டு மட்டும்தான் வரைவார். தான் எப்பவுமே நோட்ஸ் எடுக்கிறதுலையும் மேப்ஸ் வரையறதுலையும் பயங்கர பிஸியா இருக்கிறதால தான் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும்னு அவர் முழுசா நம்பினார். ஆனா உண்மையான நிஜ உலகம் அவருக்கு வெளியே எந்த தொடர்பும் இல்லாம அப்படியே தான் இருந்துச்சு. இது நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை மட்டும் படிக்கிறது உண்மையான சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு சமமாகாது. அதோட சுவையை அறியணும்னா நீங்க அதை சாப்பிட்டு தான் ஆகணும். சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு நீங்க 10 புக்ஸை படிச்சாலும் சரி, அதோட பிசிக்ஸ் விதிகளை மனப்பாடமே பண்ணாலும் சரி, நீங்க உண்மையாவே அந்த சைக்கிள் சீட்ல உட்காந்து பெடல் பண்ணலனா அந்த அறிவு முழுக்க முழுக்க வேஸ்ட். ஒரு நாள் ராஜா எலியாஸ கூப்பிட்டு தான் விஸ்பரிங் வுட்ஸ் அப்படிங்கிற காட்டுக்கு வேட்டைக்கு போக போறதாகவும் பெர்ஃபெக்ட்டா மேப் வரைஞ்ச எலியாஸ் தான் தனக்கு வழிகாட்டியா வரணும்னு ஆர்டர் போட்டார். அவ்வளவுதான். அந்த தருணத்துல எலியாஸ்க்கு அப்படியே பயத்துல வேர்த்து விறுவிறுத்துருச்சு. இதுவரைக்கும் புத்தகங்களை மட்டுமே நம்பியிருந்த அந்த அறிஞர் இப்போ வேற வழியே இல்லாம உண்மையான காட்டுக்குள்ள நுழைய வேண்டிய கட்டாயம். இப்போ இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு பக்கம் எலியாஸ் பழைய வரலாற்று புத்தகங்களை வச்சு வரைஞ்ச கச்சிதமான காகித வரைபடம். ஒவ்வொரு பாறையும் மரமும் அதுல ரொம்ப துல்லியமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற கணிக்கவே முடியாத ஒரு உண்மையான காடு. அவரோட தியரி நாலேஜ் 100% பெர்ஃபெக்ட். ஆனா பிராக்டிக்கல் அனுபவம் 0. அவங்க காட்டுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போனதும் திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க பாதைய மறிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா சீறி பாயும் ஒரு பெரிய நதி குறுக்க ஓடிட்டு இருந்துச்சு. எலியாஸ் ரொம்ப பதற்றத்தோட தன்னோட கச்சிதமான மேப்ப தேடி பார்த்தார். ஆனா அந்த நதி மேப்லயே இல்ல. பல வருஷங்கள்ல இயற்கை மாறிடுச்சு. ஓவர் ப்ரிப்பரேஷன், அதாவது மிகையான தயாரிப்பு அப்படிங்கிறது யதார்த்தம் மாறும்போது வெறும் பயத்தை மட்டும்தான் உருவாக்கும் அப்படிங்கிறத இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ என்ன பண்றதுன்னு வழி தெரியாம அவங்க தவிச்சிட்டு நின்னப்போ மரங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு லோக்கல் மரம் வெட்டுறவர் வெளியே வந்தார். அவர்கிட்ட எந்த மேப்பும் இல்ல, அவர் எந்த புத்தகத்தையும் வாழ்க்கையில படிச்சதே இல்ல. ஆனா வெறும் தியரியை நம்பி செயலிழந்து நின்ன எலியாஸுக்கு நேர்மாறா அந்த மரம் வெட்டுறவர் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்குள்ள நடந்து பழகியவர். அவர் ரொம்ப கூலா ராஜாவையும் எலியாசையும் பாதுகாப்பா காட்டை விட்டு வெளியே கூட்டு வந்துக்கார். அந்த மரம் வெட்டுறவர் பிரச்சனையை பத்தி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கல, அவர் அதுக்குள்ள நடந்து போய் தீர்வு கண்டுபிடிச்சாரு. செயலாக்கம், அதாவது எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது இதுதாங்க. உங்ககிட்ட உலகத்திலேயே சிறந்த ஒரு பிளான் இருந்தாலும் அதை செயல்படுத்துற தைரியம் உங்ககிட்ட இல்லைன்னா அந்த பிளான் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் உங்களுக்கே வரேன். வெறும் தியரியை விட களத்துல இறங்கி வேலை செய்யறது தான் வெற்றியோட ரகசியம்னு இப்ப பார்த்தோம். அப்போ இது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது? உங்களோட காலதாமதத்தை தவிர்த்து தினமும் ஆக்ஷன்ல இறங்குறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் 3 ஸ்டெப் கைடை இப்ப பாப்போம். இந்த 3 ஸ்டெப்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், கண்ணுக்கு தெரியாத காலதாமதத்தை கண்டுபிடிக்கிறது. அதாவது நீங்க எப்போல்லாம் சும்மா தகவல்களை மட்டும் தேடிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. செகண்ட், முழுமையா இல்லைனாலும் முதல்ல ஆரம்பிங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னலும் பச்சையா மாறின பிறகுதான் நான் வீட்டை விட்டே கிளம்புவேன்னு யாராவது வெயிட் பண்ணுவாங்களா? மாட்டோம்ல. தேர்ட் ஸ்டெப், தினமும் செயல்படுத்துங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதுதாங்க நம்மளோட மெயின் டேக்அவே. ரொம்ப காம்ப்ளெக்ஸா பிளான் பண்றேன் பேர்வழின்னு தள்ளி போடுறத உடனே நிறுத்துங்க. சரியான டைம் வரும், பச்சை விளக்கு எரியும்னு காத்திருக்க வேண்டாம். மேப்பை மட்டும் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காம பாதையில நடக்க ஆரம்பிங்க. நீங்க முதல் படியை எடுத்து வைக்க முழு படிக்கட்டுகளையும் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல.
ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க எடுக்க போற அந்த முதல் ஆக்ஷன் என்ன? அந்த தடிமனான புக்ஸ இப்பவே மூடி வைங்க. உங்கள நீங்களே அடைச்சு வச்சிருக்கிற அந்த லைப்ரரியை விட்டு வெளிய வாங்க. தியரிய தாண்டி ரியல் வேர்ல்ட்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன செயல்ல இறங்குங்க. வெறும் மேப்ஸை விட உங்களோட கள அனுபவங்கள் மட்டும்தான் உங்களை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும். உங்க ஆக்ஷனை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.